ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வாடகை வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷம் யாரை பாதிக்கும்? வீட்டு ஓனரையா அல்லது குடியிருப்பவரையா? இன்று பலரின் இல்லத்திலும் இருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை வாஸ்து பிரச்சனை. வாஸ்து சாஸ்திரம் என்பது சங்க காலம் முதலே நம் மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு சாஸ்திரமாகும். வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவ வாஸ்துவின்படி வீட்டை கட்டுவதுதான் சிறந்த வழி என்று நம்முடைய மக்கள் நம்புகிறார்கள். சொந்த வீடு கட்டுவது என்பது பலருக்கும் கனவாகும். ஆனால் இன்று பலரும் வாடகை வீட்டில் தான் வசிக்கின்றனர். இப்போது சந்தேகம் என்னவென்றால், வாடகை வீட்டில் வசிக்கும் போது அந்த வீட்டின் வாஸ்து அங்கு வசிப்பவர்களை பாதிக்குமா அல்லது அந்த வீட்டை கட்டியவரை பாதிக்குமா என்பதுதான். வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கான வாஸ்து குறிப்புகள் என்னவென்றுதான் இப்போது பார்க்க போகிறோம். வீடு வாடகைக்கு எடுக்கும்போது வீட்டின் பிரதான நுழைவாயிலின் திசை மிக முக்கியமான அம்சமாகும். வாடகை வீட்டிற்கு சிறந்த திசை வடகிழக்கு ஆகும். இதனைத் தொடர்ந்து வடமேற்கு, கிழக்கு, மேற்கு போன்ற திசைகளிலுமே வீடு வாடகைக்கு எடுக்கலாம். வாடகை வீடு பார்க்கும்போது அதன் வாசலானது தெற்கு, தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு திசையில் உள்ள வீடுகளை தவிர்க்கவும். வீட்டில் வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தும் முக்கியமான இடம் சமையலறை. எனவே சமையலறை ஒருபோதும் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடாது. இது உங்களுடைய வீட்டில் கடுமையான குழப்பங்களை ஏற்படுத்தும். உங்களுடைய வீட்டின் கழிப்பறை, சமையலறை, ஷூ வைக்கும் அலமாரி போன்றவை ஒருபோதும் வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடாது. இது வாஸ்து தோஷத்திற்கு வழிவகுக்கும். வீட்டில் வாஸ்துவில் அதன் வடிவமும் முக்கியமானதாகும். வீட்டின் வடிவம் எப்போதுமே சதுரம் அல்லது செவ்வகமாகத்தான் இருக்க வேண்டும். வேறு எந்த வடிவத்திலோ அல்லது வேறு எந்த நீட்டிப்போ இருக்கக்கூடாது. நீங்கள் வசிக்கும் அல்லது கட்டப்போகும் வீடு மாடி வீடாக இருந்தால் வீட்டின் மாடி படிகள் வடகிழக்கு திசையில் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்கும் என நம்பப்படுகிறது. வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷம் வீட்டின் ஓனரை பாதிக்குமா அல்லது அந்த வீட்டில் குடியிருப்பவர்களை பாதிக்குமா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது. இதனை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் பொதுவாக வாஸ்து நிபுணர்கள் கூறுவது என்னவெனில், வீட்டில் வசிப்பவர்களை தான் வாஸ்து தோஷம் பெருமளவில் பாதிக்குமாம். அதே சமயம் வீட்டின் சொந்தக்காரரும் குறிப்பிட்ட அளவு பாதிப்புக்கு உள்ளாவார்கள். ஆனால் பெரும்பாலும் வீட்டில் வசிப்பவர்களே வாஸ்துவால் பாதிக்கப்படுவதாகவும், வீட்டின் சொந்தக்காரர் அந்த வீட்டில் வசிக்க தொடங்காத வரை அந்த வீட்டின் வாஸ்து தோஷம் அவர்கள் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.